ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. யாத்திராகமும் 15:23. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரேல் மக்களின் வனாந்தர பயணத்தின் 3 நாட்களாக குடிக்க தண்ணீர் இன்றி நடந்து வந்தார்கள். மாறா என்ற இடத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்தபோது அங்கு தண்ணீர் இருந்தது. ஆனாலும் குடிக்க கூடாதபடிக்கு கசப்பாக இருந்தது. அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். மோசே தேவனிடம் முறையிட்டான். வாக்கில் உண்மையுள்ள கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்து அதை வெட்டி தண்ணீரில் போடும்படி கூறினார். மோசே அப்படி செய்த போது தண்ணீரின் கசப்பு மாறி தித்திப்பாயிற்று. அவர்கள் தண்ணீரை பருகி தங்கள் தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். ஆம், நமது வாழ்க்கை பயணத்திலும் பல கசப்பான அனுபவங்களை அநேக நேரங்களில் சந்திக்கிறோம். அவ்வேளைகளில் சோர்ந்து போகிறோம், முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் எவ்வித கசப்பான அனுபவங்கள் ஆனாலும் அவற்றை மதுரமானதும் ஆசீர்வாதமானதுமாக மாற்றக்கூடிய ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பழைய ஏற்பாட்டில் நகோமி தன் கணவனையும் 2 மகன்களையும் இழந்து இறுதியில் வேதனையின் மிகுதியால் தன் பெயரை கூட கசப்பு என்று அர்த்தம் கொள்ளும்படியான மாறாள் என்று மாற்றிக்கொண்டாள். ஆனால் கர்த்தரோ அவளது வாழ்வு கசப்போடையே முடிந்துவிட இடம் கொடுக்கவில்லை. அவளது வாழ்க்கையில் இடைப்பட்டு அவளது வம்சத்தை தலைக்கச் செய்தார். அன்பானவர்களே, வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் ஏற்படும் போது அவற்றை எண்ணி எண்ணி கசந்து கொண்டிருக்காதீர்கள். தண்ணீர் தாகம் எப்படி நம்மை வாட்டுமோ அதிலும் அதிகமாக வாழ்வின் அனுபவங்கள் நம்மை வாட்டும். அவற்றை அப்படியே ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். அவர் உங்கள் கசப்பை நிச்சயம் மாற்றுவார். முடிந்தது என்று நீங்கள் நினைத்தது கிறிஸ்துவுக்குள் மீண்டும் தழைக்கும். உங்கள் துக்கம் களிப்பாக மாறும். ஜெபம் செய்வோம். மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றிய பரலோக தகப்பனே, கசந்து போன வாழ்க்கையை நீர் ஒருவரே மகிழ்ச்சியாக்குவீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாச ஓட்டத்தில் தளர்ந்து போகாமல் முன் செல்ல எங்களை வழிநடத்திட வேண்டும் என மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பஞ்சமோ பட்டினியோ சாவோ எது வந்தாலும் எனக்குரிய வழியை தெரிந்து கொண்டு மாண்டு போகாமல் உண்மையே சார்ந்து நிற்க பலந்தந்தருளும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மிடமிருந்து வருகிறது. எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கருத்தினால் ஆகும் என்று விசுவாசிக்கிறோம். அவிசுவாசம் எங்களை மேற்கொள்ளாது காத்துக்கொள்ள உதவி செய்தல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் உலக ஆசீர்வாதத்துக்கு மட்டுமே உம்மை நம்பாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும் பாக்கியவதிகளாக எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை விரோதிக்கிறவர்களையும் எங்களுக்கு பொல்லாங்கு செய்கிறவர்களையும் மன்னித்து அவர்களிடம் அன்பு கூற தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து உமக்கு பிரியமானவைகளை செய்து நீதியை நடப்பித்து உத்தமமாய் வாழ அனுக்கிரகம் செய்தல்லுங்க. ஆண்டவரே, உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன் என வாக்கு பண்ணின தேவன் தாமே, தொழிலில், விவசாயத்தில், வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள குடும்பங்களில் ஏற்பட்டுள்ள நஷ்டங்கள், இழப்புகள், தோல்விகள் நீங்க செய்து அவர்கள் பிரயாசங்கள் மேம்படவும் இரட்டிப்பான நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் கிருபை செய்திட விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, ஆத்ம ஆதாய பணியில் ஈடுபட்டுள்ள மிஷனரிகள், ஊழியர்கள், மதவாதிகளினால் சந்திக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள் மத்தியிலும் பசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் கர்த்தருடைய பலத்த கரம் துன்பங்களை இடையூறுகளை உண்டு பண்ணுகிற மதவாத இயக்கங்களை சார்ந்தவர்களோடு இடைப்பட்டு அவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் தேவன் கிரியை செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியோடு உடல் பலவீனத்தோடு நெடுநாளாய் வீடுகளில் படுக்கையிலும் மருத்துவமனையிலும் தொடர் சிகிச்சையிலும் விபத்தினால் பாதிக்கப்பட்டும் சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவரையும் உங்க தழும்புகளால் குணப்படுத்தி பரிபூர்ண ஆயுசுடன் வாழ அனுகிரகம் செய்துள்ள ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டிறுதி தேர்வு எழுதின மாணவர்கள், நீட்டு தேர்வு எழுதுகிற மாணவர்களும் கர்த்தருடைய கிருபையினால் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற அவர்கள் விருப்பம் நிறைவேறிடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும் குடியாரக்கான முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகள் தங்கள் தீய வழிகளிலிருந்து விடுதலை பெற குடும்பத்தில் வருமானம் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படவும் தாவியானவரின் ஆளுகை வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பாடுகள், கஷ்டங்கள், வேதனை, துன்பம், பசி, பட்டினி, இழப்புகளோடு வாழும் மக்கள் பாதுகாக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் ஆறுதல் அடையவும் சமாதானமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோஷங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் கடன் சுமையினால் துன்பப்படுகிறவர்களுக்கு கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல் திறக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும் கர்ப்பஸ்திரீகளின் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாகவும் நெடுநாட்களாய்
மூன்றாவதாய் பிள்ளைக்காக ஜெபிப்போரின் கவலைகள் குறைகளை மாறச் செய்து அற்புதம் செய்தளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபை ஆராதனைகளில் மக்கள் விசுவாசத்தோடு கலந்து கொள்ளவும் அசட்டை செய்கிறவர்கள் மனம் திரும்பவும் தேவ சத்தம் கேட்கவும் அற்புதங்கள் நடைபெறவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.